கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இயேசு சிலுவையில பேசின 7 வார்த்தை 5ஆம் வார்த்தையை நாம் இன்று தியானிக்க போகிறோம். இந்த 5ஆம் வார்த்தையை நம்ம வேதத்துல எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம அதை வாசிக்க முடியும். அதை நம்ம வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்க தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு குட் ஃப்ரைடேல இந்த வார்த்தையை தியானிக்காம குட் ஃப்ரைடே முடியவே முடியாது. ஒவ்வொரு முறை நம்ம இதை வாசித்திருக்கிறோம். மிகவும் நமக்கு பரிச்சயமான பழகின ஒரு வேத வாக்கியம் இயேசு சிலுவையில் பேசின வார்த்தை. இன்று நாம இயேசுவுக்குள் இருந்த தாகமும் நமக்கு இருக்க வேண்டிய தாகமும் என்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இயேசுக்குள் இருந்த தாகங்கள், அது 4 தாகமா இருந்துச்சு. அது நம்ம இன்னைக்கு தியானித்துட்டு இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட தாகம் இருக்க வேண்டும் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. முதல்ல இயேசுக்கு இருந்த தாகம் என்ன அப்படின்னு நம்ம இதை வாசித்தோம்னா, அந்த 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, அல்லேலூயா, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்தார். என்ன முடிந்தது என்று இயேசு அறிந்தார் என்றால், யோவான் 13ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிப்போமானால், தாம் பிதாவிடத்திலிருந்து வந்ததையும் பிதாவிடத்துக்கு திரும்ப போகிறதையும் பிதாவிடத்துக்கு போக போற வேலை வந்தது என்றும் இயேசு அறிந்திருக்கிறார். அவருக்கு இருந்த முதல் தாகம் என்னன்னா, பிதா தனக்கு கொடுத்த வேலையை செய்வதில் அவருக்கு இருந்த தாகம். அல்லேலூயா. இது நம்ம யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசித்தோம்னா, பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது என்று அந்த இடத்துல வாசிக்க முடிகிறது. அதை நம்ம பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இங்க சிலுவையில் இயேசு சொல்றாரு, நான் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து அவர் எல்லாத்தையும் முடிச்சாரு. அப்ப அவருக்குள்ள இருந்த ஒரு தாகத்தை அவர் செய்து முடித்ததை இங்க வாசிக்க முடியுது. என்னன்னா, பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற தாகத்தை அவர் முடித்தார். அந்த தாகம் அவருக்கு தீர்ந்தது. பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். அடுத்து அவருக்குள்ள இருந்த தாகம் என்ன அப்படின்னா, இதே யோவான் 19:28 வாசிக்கலாம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க அவருக்குள்ள இருந்த இன்னொரு தாகம் என்னன்னா, பிதாவினால உரைக்கப்பட்ட அவருடைய வார்த்தைகள், அவருடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தாகம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்ற தாகம் இயேசுவுக்குள்ள இருந்தது. இதை நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அதுல வாசிக்கலாம் பாருங்க. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்காக அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மலை பிரசங்கத்துல சொல்றாருங்க, நான் பிதாவினுடைய வார்த்தையை, நியாயப்பிரமாணங்களை, தீர்க்க தரிசனங்களை நான் நிறைவேற்ற வந்தேன். இயேசுக்குள் இருந்த 2வது தாகம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்ற தாகம் இயேசுக்குள்ளாக இருந்தது. அதை செய்து முடித்தாருன்னா 100% என்ன பண்ணாரு, அந்த சிலுவை மரணத்துக்கு முன்பதாகவே அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்ததை அங்க நம்ம பார்க்க முடிகிறது. இயேசுக்குள் இருந்த தாகங்கள், முதல்ல பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற தாகம், அடுத்து அவர் தன்னை குறித்து தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற தாகம் அவருக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். 3வது ஒரு தாகம், இயேசுக்குள் இருந்த தாகம் என்ன அப்படின்னா, அது
மாம்சத்தில் ஏற்பட்ட தாகம். அல்லேலூயா. அது மாம்சத்தில் ஏற்பட்ட தாகம். சிலுவை மரத்துல நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னவர் எப்படிப்பட்டவர் என்றால் 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை நம்ம அங்க வாசிக்க முடிகிறது. இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்க. இயேசு மாம்சத்துல வெளிப்பட்டார். ஒரு மாம்சிகமான மனுஷனுக்கு என்னென்ன உணர்வுகள், என்னென்ன வழிகள், என்னென்ன காரியங்கள் இருக்குமோ அது அனைத்தும் இயேசுவுக்கு இருந்தது. ஏன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்ப ஏன் அந்த மாம்சத்துல அவருக்கு தாகம் உண்டாயிச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போமா? கெத்செமனே தோட்டத்துல அவர் செபிக்கும் பொழுது அங்கேயே அவருடைய ரத்தங்கள் எல்லாம் வேர்வை துளிகளாக வெளியேறினதை பார்க்க முடியும். அடுத்து அவர் யூதாஸ் காரியத்தினால காட்டி கொடுக்கப்பட்டு காவலுக்கு கொண்டு போகப்படும் பொழுது அங்கிருந்த காவலர்கள் அவரை சாட்டையில அடித்து முள்கிடங்களை சுட்டி அந்த முள்கிடத்தின் மேல கட்டையினால அடித்து அது நிமித்தம் அவருடைய சரீரத்தின் ரத்தங்கள் வெளியேறினது. அது மாத்திரம் இல்லைங்க, மிகவும் கனமான சிலுவை மரத்தை அவர் என்ன பண்றாருங்க, தூக்கி சுமந்து கொண்டு கொல்கதா என்ற அந்த மலைக்கு கபால ஸ்தலத்துக்கு அவர் சுமந்து போகிறாரு. இத்தனை வேதனைகள், இத்தனை பாடுகள், ஏறக்குறைய கெத்செமனே தோட்டத்தில் இருந்து இந்த கபால ஸ்தலம் எனப்படுகிற கொல்கதா மலைக்கு வரைக்கும் அவர் பிரயாணப்பட்டு அவர் சிலுவையில மறிக்கும் வரைக்கும் அவர் ஏறக்குறைய ஒரு 9 மணி நேரத்துக்கும் மேலாக அவர் எந்த ஆகாரத்தையும் எடுக்காதவராய் இருந்தார். இது நிமித்தம் அவருடைய சரீரத்துல ஒரு தாகம் உண்டாச்சு. அல்லேலூயா. பாருங்க, அவர் சிலுவையில் மரத்துல மாத்திரம் அந்த சிலுவையில தாகமா இருக்கிறேன்னு சொல்லல, அதுக்கு முன்பதாகவே அவருக்கு தாகம் ஏற்பட்டு இருக்கிறது. அதை நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு 27:36 நம்ம வாசிப்போமானால் அவருக்கு மாம்சத்தில் ஏற்பட்ட தாகத்தை நாம் அங்க பார்க்க முடியும். வாசிக்கலாம். கபாலஸ்தலம் என்றும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அதை அவர் ருசித்து பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். அவர் ருசித்து பார்த்தாருன்னா அப்ப அவருக்கு ஒரு தாகம் இருந்ததுனாலதான் அதை ருசித்தாரு. ஆனா அதுவோ குடிக்க ஏற்றதா இல்லாததுனால அதை குடிக்க மனதில்லாது இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் மாம்சத்துல வெளிப்பட்டதுனால, இத்தனை பாடுகளுக்குள்ள அவர் கடந்து வந்ததுனால அவருடைய சரீரத்துல தாகம் ஏற்பட்டதுங்க. 3வது தாகம் அவருடைய சரீரத்துல ஏற்பட்ட தாகம். ஆனா அந்த தாகத்துக்கு அங்கிருந்தவங்க கொடுத்தது கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க. அதை அவர் ஏற்க மனதில்லாதிருந்தார். இன்றும் இயேசுவுக்கு தாகம் இருக்குங்க. இன்றும் இயேசுவுக்கு தாகம். இன்றளவும் அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் இயேசுவுக்கு தாகம் இருக்கு. அது எப்படிப்பட்ட தாகம் என்றால் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 21:5 நம்ம வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டோ என்றார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பிறகு அவர் மரித்து 3 நாள் கழித்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். அப்பொழுது சீஷர்களை பார்த்து அழைக்கிறார். மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவையும் அவனுடன் இருந்த சீஷர்களையும் அவர் பார்த்து சொல்லுகிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று இயேசு கேட்கிறத இங்க பார்க்க முடியுதுங்க. அவர் மரித்தாரு, உயிர்த்தாரு. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு தாகம், ஒரு பசி இருக்கிறது. இன்றளவும் அந்த பசி இருக்கு. என்ன அந்த தாகம் என்றால், அதே அதிகாரத்துல 15, 16, 17 வசனங்கள்ல பேதுருவை பார்த்து கேட்கிறா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்லி பேதுருவை பார்த்து அவர் தாகத்தோடு கேட்கிற காரியத்தை நம்ம அங்க வாசிக்க முடியுதுங்க. இயேசுவுக்கு இன்றும் தாகம் இருக்கிறது. இன்னும் மந்தையில இல்லாத ஆடுகள் அநேகம் வெளியே சுற்றி கொண்டு இருக்கிறது. அந்த ஆடுகளை இயேசுவினை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இன்றும் அவர் தாகத்தோடு இருக்கிறார். ஒரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 53 நம்ம வாசிப்போமானால் 53 12 வாசிக்கலாம்னா, இயேசுவுக்கு அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பங்காக கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. எப்படி கொடுப்பார் என்றால் நம்மை கொண்டுதான் கொடுப்பார்.
கொடுப்பாரு, நம்மை கொண்டுதான் கொடுப்பாரு. அதுக்கு நாம முதல்ல நம்ம கொடுக்கணும். அவர் மாம்சத்துல தாகமா இருக்கும் பொழுது, அவருக்கு கசப்பு நிறைந்த காடிகளை கொடுக்கும் பொழுது குடிக்க மனதில்லாது இருந்தார் என்று நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு அவருக்கு தாகமா இருக்கு. நாம எப்படிப்பட்ட ஒரு தாகத்தை நீரை அவருக்கு கொடுக்க போகிறோம் யோசித்து பாருங்க. இனிக்கும் இயேசுவுக்கு நம்ம கசப்பு நிறைந்த பானத்தை கொடுக்க போகிறோமா? அவருக்கு நீர் ஆகாரம் இப்போ தேவையில்லை. இப்போ நாம தான் அவருக்கு ஆகாரமாய் தேவைப்படுகிறோம். நம்மை நாம கசப்போடு கர்த்தருக்கு கொடுக்க கூடாதுங்க. மாம்சத்தில் அவர் இருக்கும் பொழுதே கசப்பான அந்த காடிய குடிக்க மனதில்லாது இருந்தார். இன்னைக்கு நாமும் கசப்போடு வைராகத்தோடு பாவத்தோடு இயேசுக்கு கொடுப்போமானால் அதுக்கு அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள அவர் மனதில்லாமல் இருக்கிறார். நம்மை சுத்தமான பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கொடுக்க நம்ம முன் வர வேண்டும். முதல்ல நம்ம எந்த கசப்பில்லாத ஆத்மாவாக இயேசுக்கு கொடுக்கணும். அடுத்து அநேக ஆத்மாக்களை இயேசுக்காக நம்ம ஆயத்தப்படுத்தணுங்க. இன்றும் அவர் தாகமா இருக்கிறார். இன்னும் மந்தையில இல்லாத ஆடுகள் அநேகம் வெளியே உண்டு. அந்த ஆடுகளை இயேசுக்கு கொடுக்கணும்னா முதல்ல நம்ம இயேசுக்கு கசப்பு இல்லாமல் கொடுக்கணும். நமக்குள்ள கசப்பு இருக்க கூடாது, நமக்குள்ள எந்த பாவம் இருக்க கூடாது. பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும். இயேசுக்குள் இந்த தாகத்தை நம்ம பார்த்தோம். அவரு பிதாவுடைய சித்தத்தை செய்வதில் தாகமாய் இருந்தார். அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்ற தாகமாய் இருந்தார். பாருங்க, அப்படிப்பட்ட தாகம் நமக்கும் இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற தாகம் நமக்குள்ள இருக்கணும். அவரு தேவனுடைய வார்த்தை, வேதாகமத்துக்கு வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்ற தாகம் நமக்குள்ள இருக்கணும். அடுத்து அவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ற தாகம் இருக்கணும். அதுக்கு முன்பதாக நம்ம அவருக்கு கசப்பில்லாத ஒரு ஆத்மாவாக, கனி கொடுக்கிற ஒரு ஆத்மாவாக, சுவையாய் கனி கொடுக்கிற ஆத்மாவாக இயேசுக்கு கொடுக்கணும். இந்த நாள்ல இயேசு தாகமா இருக்கிறார். தாகத்தை தீர்ப்பீங்களா? இயேசுக்கு உங்களை ஆகாரமா கொடுப்பீங்களா? நீர் ஆகாரம் அன்று தேவைப்படுது. இன்னைக்கு நீங்க தான் ஆகாரம். ஹல்லேலூயா, நீங்க தான் ஆகாரம். உங்களை இயேசுக்கு கொடுங்க. உங்களை இயேசு எதிர்பார்க்கிறார். இயேசு உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். இந்த நாள்ல இயேசுக்குள்ள இருந்த அந்த தாகம் எனக்குள்ள உண்டாகணும் சொல்லி நம்ம செபித்து முடிக்கலாமா? கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவை மரத்துல மாம்சத்துல நீ வெளிப்பட்டு சிலுவையில அப்பா எங்களுக்காக மரித்ததை நாங்கள் இன்று நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அப்பா, அன்று நீ தாகமா இருந்தீங்க. ஆண்டவரே, உமக்குள்ள இருந்த தாகம் என்ன என்று நாங்கள் அறிந்தோம். ஐஷப்பா ஆண்டவரே அப்பா, உமக்குள்ள இருந்த தாகம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். உமக்கு எங்களையே ஆண்டவரே ஆகாரமாய் கொடுக்கிறோம். கசப்பில்லாத ஆகாரமாய் கொடுக்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று நீங்க சொன்னீங்களே, அந்த தாகத்தை தீர்க்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமைகளையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.